Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் ஃபார்மட்ல எப்படி கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னா தாசில்தார் வந்து ஒரு கார்டு டைப்ல வந்து சீல் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காகவோ இல்ல வந்து காலேஜ் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்ல ஸ்காலர்ஷிப்காகவோ இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்காக நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ அப்செட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணி உங்க கைக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிரும். இதை எப்படி வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும், என்க்ளோஸ் பண்ணணும், இது அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன் சேவை வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அது லாகின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஜாதி சான்று, அதாவது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வகுப்பு சான்று அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இதுக்கான பேரு. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு யார் பேர்ல வந்து வாங்க போறீங்களோ அப்ளிகேஷனுடைய போட்டோ ஒன்று வேணும். அது லேட்டஸ்டா இப்போ நீங்க எடுத்துக்கக்கூடிய போட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசிடென்டல் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து ஒரு முகவரி அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபா நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிடென்டல் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு உங்க ஆதார் கார்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு ப்ரூஃபா கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நீங்க என்ன கேஸ்ட், இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப்ங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க அம்மா இல்ல அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம். இல்ல அம்மா அப்பாக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்ல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வைக்கலாம். இல்ல ப்ரோ எங்க குடும்பத்துல யாருக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க விவோ கிட்ட வந்து போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா விவோ சான்றுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சான்றுக்கான லிங்க் கூட நான் என்ன பண்ணிடுறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மை நீங்க வந்து மேனுவலா ஃபில் பண்ணிட்டு உங்க வில்லேஜ்ல இருக்கக்கூடிய விஇஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட சீல் போட்டு சைன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஜாதி சான்றுக்கு உண்டான ஒரு ஆதாரம். இந்த ஆதாரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஈஸியாவே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். சரிங்களா, நல்லா கவனிக்கணும். போட்டோ ஒன்று வேணும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய ஓல்டு கம்யூனிட்டி கார்டு டைப்ல இருக்கு அப்படின்னா அது ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா விஓக்கான அந்த சர்டிபிகேட் இதை மட்டும் இருந்தாலே போதுமானது. நீங்களே வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அபிஷியல் டிஎன்இஜிஏ, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேவை வெப்சைட்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுக்கான லாகின் லிங்க் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் ஐடி இல்ல அப்படின்னா நீங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பிரான்சிஸ் ஐடில வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து லாகின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்த இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல REV 101 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறதுக்கு நேர கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா நியூ பாப்அப் விண்டோ வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ள போகும். உங்ககிட்ட ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை கேன் நம்பர் போட்டு நீங்க உள்ள என்ட்ரி ஆயிடலாம். இது வரைக்கும் சேவை மையத்துல எந்த சர்டிபிகேட்டுமே நான் அப்ளை பண்ணி வாங்கவே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல உங்க பேருக்கு வந்து ஒரு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த கேன் நம்பர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம், அதாவது குடிமக்கள் கணக்கு அப்படிங்கறது சொல்லுவோம். இந்த ஒரு கேன் நம்பர் இருந்தா போதுமானது. உங்ககிட்ட நீங்க இந்த கேன் நம்பர் வச்சு இன்கம் சர்டிபிகேட் எடுக்கலாம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுக்கலாம், ரெவென்யூ டிபார்ட்மெண்டால ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு கேன் நம்பர் வச்சு நீங்க வந்து எடுக்க முடியும். இப்போ ஏற்கனவே எனக்கு வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர்ங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன்ல வந்து ஏற்கனவே வந்து கேன் நம்பர் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேன் நம்பர் வந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புதுசா வந்து ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து புதுசா வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து புதுசா வந்து ஒரு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேண்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து கேன் நம்பர் இருக்கு அப்படிங்கறதுனால
இந்த இடத்துல கேன் நம்பருக்கு நேரா இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ப்ரொசீட் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நம்ம கேன் நம்பர் கிரியேட் பண்ணும்போது நம்ம பேரு, நம்ம அப்பா பேரு, நம்ம எந்த அட்ரஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கேப்சர் ஆகி வந்துரும். எல்லாமே பிளர்ல இருக்கும். இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ரம் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து என்ன ஃபார்ம் டீடைல்ஸ்ல வந்து நம்ம கம்யூனிட்டிய வந்து நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாதருடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஃபாதர் வந்து பிசி அப்படின்னா பிசி அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. எம்பிசினா எம்பிசி அப்படிங்கிறத குடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் மதம் மாறி வந்து மேரேஜ் பண்றதுனால ஃபாதருடைய மதம் என்ன? மதருடைய மதம் என்ன? அப்படிங்கிறத வந்து கேட்கறாங்க. அதையுமே நீங்க கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து ஃபாதரும் பிசி அப்படின்னா, ஃபாதரும் பிசி குடுங்க. மதரும் பிசினா மதர் அப்படிங்கிறதையும் பிசின்னு வந்து குடுத்துக்கோங்க. ஃபாதருடைய கேஸ்ட் உட்பிரிவு, அதாவது உட்ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜாதி என்ன ஜாதி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன கேஸ்ட் போட்டிருக்காங்களோ, அந்த கேஸ்ட் நேம கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். கொஞ்சம் கவனமா வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா நீங்க வந்து அப்ளை பண்றதுனால, கவனக்குறைவா மிஸ் மேட்ச்சா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் டோட்டலா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க மறுபடியும் புதுசா அமௌண்ட் பே பண்ணி அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? உங்ககிட்ட ஓல்டு கார்டுல வந்து கம்யூனிட்டில வந்து எப்படி நேம் வந்து குடுத்திருக்காங்களோ, அதே போல நேம் வந்து குடுங்க. இப்போ ஒரு சில ஜாதிக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து மாத்திருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாரி மாத்தப்பட்ட நேமே நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதருடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. மதர் கேஸ்டும் சேமா இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன கம்யூனிட்டிக்காக வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டு அதே ஜாதியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. இத குடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து உங்க வீட்ல யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க ரெவென்யூ அத்தாரிட்டி மூலியமா. சப்போஸ் வந்து இ-சேவையில லாகின் பண்ணி உங்க பேரண்ட்ஸோ இல்ல உங்களுடைய சிஸ்டர் பிரதரோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க அதை கொடுங்க. அப்படி உங்க வீட்ல யாருமே வாங்கல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து மேண்டேட்டரி அப்லோட் பண்ணணுங்கிறத மேலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் ஃபாதர் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மதர் அப்படி இல்லைன்னா சிப்ளிங் அதாவது வந்து உங்களுடைய கூட உடன் பிறந்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. சுய உறுதிமொழி படிவம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த இடத்துல கீழே வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல யார் பேர்ல வந்து அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய சைன் போட்டு மறுபடியும் இதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இல்ல சின்ன குழந்தைக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா இல்ல அப்பாவுடைய சிக்னேச்சரை கூட இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற டைப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போட்டோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு உங்க சிஸ்டத்துல வந்து போட்டோ நீங்க வந்து ஏற்கனவே போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்காக ரேஷன் கார்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம சைன் பண்ணோம் இல்லையா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு நீங்க எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகும். இப்போ நீங்க எல்லா சர்டிபிகேட்ஸுமே மேண்டேட்டரியா அப்லோட் பண்ணா மட்டும் தான் பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒன் பை ஒன் அந்த எல்லா சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறேன். ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து 5 டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மேக் பேமெண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க ஓப்பன் போர்ட்டல்ல பண்றதுனால நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ பேமெண்ட் மெத்தட் மூலியமாவோ இல்ல வந்து உங்களுடைய டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து பிரான்சி சைடுல தான் பண்றோம் அப்படிங்கறனால ஏற்கனவே நாங்கெல்லாம் வந்து வாலெட்ல வந்து அமௌண்ட் வந்து லோட் பண்ணி வச்சிருப்போம். அதனால அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆகி இதுல எடுத்துக்கிறோம். சோ இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்க அமௌண்ட் ₹60 வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது ஒன்று வரும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிஎன் சொல்லிட்டு செமிகாலன் 5/2017 இந்த மாதிரி உங்களுக்கு 5/2024 அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர்ல நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த இயர்க்கான அந்த டேட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்க அப்ளிகேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வந்து வெட்டிங்ல இருக்கு அப்படிங்கறத உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து கத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வித்தின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5 நாள்ல இருந்து 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கையில கிடைச்சிரும்.
ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பொறுத்து அந்த விவோ ஆர்ஐ தாசில்தார் இவங்க 3 பேரும் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். 3 பேரும் கொஞ்சம் குயிக்கா ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே 3 நாள்லயே சர்டிபிகேட் நிறைய பேருக்கு நம்ம சைட்ல வாங்கி கொடுத்துருக்கோம். வித்தின் 3 டேஸ்லயே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் வந்து ப்ராசஸ் ஆகும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மெத்தடை பொறுத்து தான் நம்மளோட சர்டிபிகேட் வந்து சீக்கிரம் கிடைக்குமா லேட்டா டிலே ஆகுமா அப்படிங்கிற நம்ம வந்து பாக்குறது. ஸோ கொஞ்சம் கவனம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இ சேவை சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம டீம் மூலியமா வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் ரிலேட்டடா என்ன அப்டேட்ஸ்னாலும் என்ன தகவல் தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சரியான ஒரு ப்ரொசீஜர்ல சரியான ஒரு கைடன்ஸ்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.